அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு 8-10-2025 முதல் குரு உச்சம் பெறுகிறார். இதனால் நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி. இந்த 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு. இதை தவற விட்டு விடாதீர்கள். அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான். இதை தெரிஞ்சுக்கங்க. வெறும் 5 நிமிடம் மட்டுமே போதும். அந்த வகையில கன்னிராசினியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்தவரை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஷா பரத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து, நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா, விஷ்ணு, அது மட்டுமில்லாமல் சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாமல் குரு தற்போது உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள்ல ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள். குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள், எண்ணங்கள், சொற்கள் ஆகியவைகள் உண்மையே பிரதிபலிக்கும். அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள். அதனால் குரு பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதலானவர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார். அது மட்டுமில்லாமல் ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் இவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார். மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார். இந்த 3 பணிகளையும் செய்வதால் அடிக்கடி அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமானவர் என போற்றப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் கன்னிராசினியர்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அங்கு உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் கேந்திரபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்குழப்பம் ஏற்பட இருக்கு. அதே போல பெற்றோர் வழியில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை, உத்தியோக சம்பந்தப்பட்ட கவலை நீங்க இருக்கு. இது வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை செய்ய முற்கொண்டீங்களோ அதற்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக தம்பிகள் இருந்த கடைக்கு வேறுபாடுகள் அதிகம் தாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய இருக்கு, விலகி சென்று உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க. வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ஆராய்ச்சி பார்க்கும் போது மத குழப்பத்தை கண்டுபிடிக்க தொடங்குதுங்க. இத்தருணங்கள்ல இந்த
உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் ஒரு புறம் வந்தாலும் அது மட்டும் இல்லாம விரயங்கள் மறுபுறம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம புகழ் பெற்ற இந்த தருணங்கள்ல புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கூடிய விரைவில் கைகூட இருக்குதுங்க. பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை நீங்கள் தேடியபடி அறிகுறிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய உறவினர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் விலக இருக்காங்க. முக்கிய நிபுணர்கள் பகைத்து கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் சூழல் ஏற்பட இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியிற்கு புதன் பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் பகவான். அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிய முயற்சிகளை நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுக்க இருக்காங்க. வீடு கட்டுவதோ அல்லது புதிதாக வீடு கட்டுவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம வீடு கட்டுவது அல்லது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதாங்க. என்றாலும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய கடன் பிரச்சனைகளால் மீண்டும் தலை தூக்குங்க. சொத்துக்களால் பகை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்வதாக இருந்தாலும் கூட அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது நல்லது. புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் சனி அதிபதியாக விளங்குவதால் பழைய கடன்களை மீண்டும் தலை தூக்குங்க. அது மட்டும் இல்லாம தருணங்கள்ல பகை உருவாக இருக்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அவர்களின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கொடு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இல்லத்தில் மங்கள ஓசை கேட்குங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் ஒரு கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்துவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.